சாய்க்கும் போது கீழே ஊற்றுறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கும், அங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓடுது 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 ஓடுது. சுத்தமாக இது உள்ள கிடக்கு. ரன்னிங்கில் ஒரு சில ரொண்டு சவுண்டு போடுது. அந்த அளவுக்கு டஸ்ட் ஒன்றும் இல்லை வேறு சென்டரில். இவங்க ஓனர் பார்த்தீங்கன்னா டயர் இது பண்ண மாட்டேங்குது, எல்லாமே இவங்க செட்லே தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லோடு எதுவும் போக முடியல, டம்மியில் இன்னும் டயர் போடலை. அதுக்காக ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வேலை செஞ்ச ஓனர்கிட்ட ஏற்பாடு பண்ணுறேன்டா அப்படின்னாரு. அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். டயர் கொடுத்தாருனா ஏன்னா வாங்கி ஏற்றிட்டு எங்கன்னா லோடு கிட்ட போகலாம். சுத்தமாக முடியல மக்களே, லாக் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? இந்த இதுக்கான டைமிங் முடியறதுக்குள்ள ஒரு டியூவே வந்துச்சு. அதனால் எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதே வெயிட்டிங்கில் இருக்கேன். அதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு. கொடுத்தாருன்னா எடுத்து டயர் எடுத்து சொல்லிட்டு எதனா ஒரு லோடு போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அதையாவது கொண்டு வந்து உள்ளே வைப்போம். இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன். பாத்திரம் எல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைப்போம். இந்த டம்மிக்கு தான் டயர் வேணும். இதுக்கு ஒரு செட்டு, அந்தாண்ட இதுக்கு அதுக்கு ஒரு செட்டு. உள்ள இடத்துல வெடிச்ச டயரு சும்மா சொருவி வச்சிருக்கு, இதில் மட்டும் தான் காத்திருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், உள்ள கற்று வெடிச்ச டயரு இதில் மட்டும் தான் காத்திருக்கோம். முதலோட ஏற்றணும், எப்போ ஏற்ற போகிறோம் தான் தெரியல. இதுதான் இருக்குது நம்மளோட பொருள். கொஞ்சம் எல்லாம் மண்ணாக இருக்குது, அப்படியே எடுத்து போட்டதால் எடுத்து வைப்போம். மசாலா ஐட்டம் எல்லாம் நிறையா கொஞ்சம் வீணாக போச்சு, அதனால் அதெல்லாம் பாக்கெட்டில் இருந்தெல்லாம் தூக்கி போட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது வரைக்கும் இருக்கட்டும். மீதி பாத்திரம் பாருங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கழுவ வேண்டியது தான் இன்றைக்கி பேலன்ஸு. இதில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எது தேவையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன். அடுப்பும் மேலே தட்டு போயிடுச்சு, அதனால் அது வேறு வாங்கிக்கலாம். பக்கெட்டு, சிலிண்டர் பக்கெட்டு அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் வைப்போம். நம்மளோட பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் பெட்டி வெளியேறி வைக்கணும். பெட்ரெல்லாம் தூக்கி போட்டு வைப்போம். என்ஜின் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதான் அது கேஜி மாற்றினதுன்னாரு மெக்கானிக்கு சங்ககிரியில். இதோட கேஜி இல்லைன்னு, இருந்தாலும் ஒரு 2 லிட்டர் வரைக்கும் கம்மியாக இருக்குது, வாங்கி ஊற்றிக்கப்பா அப்படின்னாரு. நான் கல்ஃப் இன்ஜின் ஆயில் 2 லிட்டர் வாங்கியிருக்கேன் கல்ஃபில். ஏன்னா அதில் என்ன ஆயில் ஊற்றுனாங்க அப்படின்னு தெரியல. நம்ம இப்போ டாப்அப் தான் பண்ண போகிறோம். அடுத்த தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா என்ன பிராண்டு மெயின்டைன் பண்ணுறோமோ அதையே பண்ணி போக வேண்டியது தான். இப்போதைக்கு இதை கம்மியாக இருக்கிறதுக்கு இதை ஊற்றுவோம். நான் ஏன் கல்ஃப் வாங்கினேன்னா, இந்த வண்டி வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணது கல்ஃபில் அப்படின்னாரு. அதனால தான் கல்ஃப் இன்ஜின் ஆயில் வாங்கினேன். இதுக்கு சின்ன சின்ன வேலையை முடித்து வைப்போம். டயர் மட்டும் மாட்டிட்டா கிளம்பலாம். ரோட்டு ஓரத்தில் நிற்கிறா, ஒரே டஸ்ட்டு தான். கொஞ்சமா இந்த மண்ணெல்லாம் தள்ளிட்டு இன்ஜின் ஆயிலே கீழே போ. இந்த பெட்டெல்லாம் வேற எடுத்து வைக்கணும். தூக்க முடியும். எனக்கு 2 கிடக்கு. இன்னொரு வண்டிக்கு வாங்கிட்டு வந்தது, அந்த வண்டி இன்னும் வரவே இல்லை. வந்து நான் கொடுத்து விட்டுறலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் பண்ணாத இருந்தோம்னா இன்ஜின் இவ்வளோ நீட்டாகவே இருக்காது. ஃபுல்லாக டஸ்ட்டு தான் பயங்கரமாக.
மூடி அவ்வளோ டைட்டாக இருக்கு. இன்ஜின் ஆயில் கல்ஃபு ஒன்று 350 ரூபா. 2 லிட்டர் வாங்கி வந்திருக்கேன். இதில் 1.5 லிட்டர் ஊற்றுவோம், மீதி 6 லிட்டர் வைப்போம். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கரெக்டாக தான் ஊற்ற முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. சாய்க்கும் போது கீழே ஊற்றுறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக ஊற்றிடு, மெதுவாக ஊற்றணும்னு அவசரம் இல்லை. அந்த மாதிரி தான் வழியும். இதை ஊற்றிட்டு இதில் ஒரு 1/2 லிட்டரில் இல்லை 1/4 லிட்டர் தான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா உடனே இறங்காது அது. ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் தண்ணி இருந்தால் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுப்பு. பேனட்டெல்லாம் திறந்தால் தான் ரேடியேட்டர்லையும் தண்ணி ஊற்ற முடியும். மேலே ஓப்பன் கிடையாது. ஓப்பன் இருக்குது, ஆனால் இந்த டேங்க்குக்கு மேலேருந்து ஓப்பனில் பார்க்க முடியாது, ஊற்றவும் முடியாது. இப்படி திறந்து ஊற்றினா தான் உண்டு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அதில் தண்ணி ஊற்றினா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் பொழுது. தண்ணி தான் இருக்குது, கூலண்ட் கிடையாது. ஒரு 2-3 சிங்கிள் ஓட்டுவோம். ஓட்டிட்டு அப்புறமா நம்ம கூலண்ட் ஆயில் மாற்றிக்கலாம். என்ன 2 லிட்டரே பத்தாது பொழுது. ஆயிடுச்சு, வந்துச்சு தண்ணி ஃபுல்லு. ஓகே, இங்கே வேலை முடிஞ்சது. வாங்க பேனட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ரைட்டு, பாத்திரத்தில் எடுத்து வெட்டிக்குள்ளே அடுக்குவோம். ஓரளவுக்கு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். இன்ஜின் ஆயில் 1.5 லிட்டர் 1.25 லிட்டர் ஊற்றிருக்கேன். ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றியாச்சு. ஓனர் இன்னும் வரல, இன்னைக்கு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வந்தால் கேட்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும் மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் மறுபடியும் எங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நானா டயர் எப்படின்னா, நான் அன்றைக்கே சொன்னேன்டா ஆர்டர் போட்டு வர வைக்கலையா அப்படின்னாரு. இன்னும் வரலண்ணா அப்படின்னேன். சரி, மறுபடியும் போயிட்டு சொல்லு, அவங்க மறுபடியும் பேசுவாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் போயிட்டு சொல்லியிருக்கேன். மறுபடியும் கால் பண்ணியிருக்காங்க, ஆச்சு தெரியல. இல்லை மக்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக இங்கே இருக்கேண்ணா, அப்படியே இருக்குது. சரி ரைட்டு, நம்ம வண்டிக்கு பேப்பர்லாம் கொஞ்சம் வந்துருக்கு. அதை போயிட்டு எதனா ஒரு ஃபைல் மாரி வாங்கி பிரிண்ட் எடுத்து வைக்கலாம். வாங்க, கொஞ்சம் தூரம்னா நடந்து வர தூரத்தில் இருந்து ஒரு கடை தான் இருக்குது, கேட்டு பார்ப்போம். நோ, இங்கே கிடைக்கவில்லை. வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கும், அங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மணலி ஊருக்குள்ள. ஒரு ஃபைலும் சின்னதாக ஒரு நோட்டு வாங்கியிருக்கேன். ஃபைல் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஆர்சி பேப்பரு. அந்த நோட்டு வந்து எதனா கணக்குள்ள எழுதணும்ல, எப்போ லோடு, என்ன லோடு, அதெல்லாம் எழுதி வைக்க உதவும். சரி, பேப்பர்லாம் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபைல் அது கரெக்ட் பண்ணுவோம். முதல்ல ஆர்சி ஃப்ரண்ட் பேஜ். இங்கே டயர் தான் மக்களே. டயர் ஒன்றும் ஆர்டர் போட்டாச்சு, டயர் மட்டும் இன்னும் வரல. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னா தெரியல. ஆர்டர் போட்டால் டயர் எல்லாம் உடனே வரும்ல, அவங்ககிட்ட சேர்த்து. எங்கள் ஓனருக்கு இன்னும் வரல, அவங்கக்கிட்ட இருந்தே இன்னும் வரல போல. டயரு இப்போ தான் ஆர்டர் ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட முடியும் அப்படின்னா. அது மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டோன்னா
இன்னைக்காவது எதனா ஒரு லோடு கிளம்பலாம். மட்டும் என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு மக்கள். அப்படியே பெண்டிங் இதுக்கு இடையில இப்போ லோடு ஓட்டி இது பண்ணுறதுக்குள்ள அடுத்த டியூ ப்ராசஸே வந்துடும் போல. இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரும் வந்துச்சு. இப்போ அதுதான் அது மட்டும் தனியாக ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதை மாற்றாத வண்டி ஓட்டாதீங்க, லோடு ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொன்னாங்க. கமெண்ட்லேயே கூட வந்திருக்கும். எது வேலையாக இருந்தாலும் ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுல தப்பு இல்லை. இதெல்லாம் பண்ணணும். நிஜமாக இன்னைக்கு வந்துடணும் டயரு. இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஓனர்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்புறம் இங்கே டயர் கடையில் வந்து அசோக் அண்ணா இருக்கார், C8 அவர் தான் இன்சார்ஜுங்க. அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், அண்ணா ரொம்ப நாள் ஆகுதுண்ணே, கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு. அவரும் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டாப்புல, ஏன் அவ்வளோ லேட் பண்ணுறீங்க, நாங்கள் லோடு இல்லாத எத்தனை நாளைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கோம் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. பார்ப்போம் இன்னைக்கு. பேப்பர் டாக்குமெண்ட் ஒர்க்கு இவ்வளோ தூரம் போகுது மக்கள். இதுக்கே அமௌண்ட்டு எங்கேயோ போகுது. ஒரு வண்டியை ரன் பண்ணுறோன்னா அதுக்கான ஃபைல் ஒர்க்கு மட்டுமே காசு எங்கேயோ போகுது. எங்கள் பொல்யூஷன் போட்டேன். பொல்யூஷன் எங்கே? ஆர்சி ஃபைல் ஃபினிஷ்டு. அவ்வளோதான், டாக்குமெண்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பேப்பரு பார்ப்போமா? முதல்ல ஆர்சி ஃப்ரண்ட்டு பேக்கு, அடுத்து இன்சூரன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் எஃப்சி சர்டிஃபிகேட்டு, அடுத்து மதர் பர்மிட்டு, அடுத்து நேஷ்னல் பர்மிட்டு, நெக்ஸ்ட்டு பொல்யூஷன். அவ்வளோதான் பேப்பர் ஒர்க். இவ்வளோ தான். பேலன்ஸ் டயர் மட்டும்தான். இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்து எப்படியே டயர் எடுத்து போட்டு வேகமாக இன்றைக்கி எதனா ஒரு லோடு கிளம்புற மாதிரி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கணும். டயர் வந்து விட்டது. லைட்டாக திடீர்னு சாரல் மழை லைட்டாக பெய்யுது. வந்தாச்சு டயருக்கு. US டயர்ஸ் உள்ளே இருக்குது டயரு. மக்களே, கான்டாக்ட் நம்பர் இது தான். யாருன்னா டயர் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க, 2 வீலர் டயர், கார் டயர், லாரி எல்லா டயரும் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான டயரு. உள்ளாரே வச்சு மாட்டிக்கிட்டார் ஓனரு. ஓடுது 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 ஓடுது. டயர் விட்டுட்டு போய் வச்சிருக்கேன். வாங்க வண்டி உள்ளே கொண்டு போயிட்டு டயர் மாட்டலாம். இங்கே ரிவேர்ஸில் போனால் தான் அது உள்ளே விட முடியும். ஏறலாம் போலாங்கலான்னு பார்த்தா தான் வண்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. மக்களே ஏற மாட்டேங்குது. மக்களே கட்டு ஜாஸ்தியா இருக்கா. ரிவேர்ஸ்லயும் ஏற மாட்டேங்குது, பார்வேட்லயும் ஏறாது.
லிஃப்ட் குறைக்காத வரைக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது. நாலு டயர் மக்களே. இதில் 2 செட்டு, சாரி இதில் ஒரு செட்டு அதில் ஒரு செட்டு அப்படியே கொண்டு டம்மியில் போடணும். அங்கே பவுட்ரு போட்டு செட்டிங்ஸ் போடட்டும். இங்கே ஸ்டாக்கி போல்டு அங்கேயே கொஞ்சம் போல்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டு. ஆஹா ஸ்டெப்னிலாம் கிடையாது. ரிங்கே கட் பண்ணுமா? ஏன் ரிங் சரியில்லை, பெரிய செட் தான் ரொம்ப உள்ள போல மோனில நிக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணுன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா உள்ள போவோம். கேப்போ இல்லை இதுல. எப்படி கட் பண்றது? அந்த வெல்டிங் கரை இருக்குல்ல, நம்ம டிங்கர் சீட்டு அங்க போயிட்டு லைட்டா கட் பண்ணுவோம். நான் மார்க் பண்ணுவேன், அது வரைக்கும் கட் பண்ணுவேன். சரி பண்ணு. இது அதில் பிடிச்சிட்டு இருக்கா? ஆமா. இதுதான் அதில் வண்டி வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட டயர் கட்டி வச்சுட்டு சும்மா சாதா டிஸ்க்கு ஏதோ ஓரமாக வச்சுருப்பாங்கள்ல அந்தமாரி டிஸ்கில் எடுத்து மாட்டி விட்டாங்க டயர். அதனால தான் இப்போ இந்தமாரி வேலை காட்டுது. இதில் காத்திருக்காது அந்த டயரில். அதனால் ஒரு பொருள் கொடுக்குறோன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சுத்தமாக எல்லாத்தையும் உருவி விட்டு கொடுத்தா என்ன தான் பண்ணுறது. ஒன்று ஒன்றா காட்டு தான் ஒன்று ஒன்றா வித்த காட்டுது. டயர் வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆர்டர் போட்டாங்க, ஆனால் வர லேட் ஆகிடுச்சு. மாட்டி கொடுத்தாருன்னா என்னாலோடு போகலாம். சுத்தமாக இது உள்ள கிடக்கு.
இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சிங்கிள் ரிங்கு டிஸ்க்கு, ரெண்டு வந்து டபுள் ரிங்கு டிஸ்க்கு. எல்லாத்துலேயும் கலந்து கட்டி தான் கிடக்குது. பாருங்க டபுள் ரிங்காக தான் இருக்கா, இதெல்லாம் சிங்கிள் ரிங்கு. அந்த டிஸ்க்குக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணியாச்சு, டிஸ்க்குன்ற ரிங்குக்கு. எல்லாம் இந்த இந்த டிஸ்க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 3 டயர் செட்டிங்ஸ் போட்டாச்சு. ஒரு டயர் யார் எழுதிட்டுருக்கு, லாஸ்ட் டயர் அந்த டிஸ்கையும் க்ளீன் பண்ணணும். வரும் உள்ளேருந்து வரும்போதே துருக்கரையாக ஒரே இதுவாக வருதா. ஏன் தான் மக்களே ஒரு சில பேர் இப்படி இருக்காங்களோ தெரியல. வரும் ஒருத்தர் செகண்ட் ஹேண்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாங்களே, கொஞ்சமாவது அவங்களோட இதை கொஞ்சம் இருக்கிறத கொடுத்து உதவுவோன்னு சுத்தமாக கண்டமானதெல்லாம் எடுத்து சொருவி வச்சுருக்கேன். இத்தனைக்கும் அது அவ்வளோ டிரான்ஸ்போர்ட் வேறு. என்னப்பா நீங்கள் ஒரு டீப்பாக தேருமான்னு பார்த்தா ஒரு டீப்பு தேரல. இந்த டீப்பாக தேருதான்னு பார்ப்போம். ஏன்னா இதில் காற்று இருந்தது. ஏதாவது ஒரு டீப்பாக தேருச்சுன்னா வண்டியில் எடுத்து வைக்கலாம். ஏன்னா இதுக்காவது உதவும் எமர்ஜென்சிக்கு. ரெண்டு டீப்பில் தான் காற்று இருந்திருக்கும். அதில் வந்து ஒரு டீப்பு சுத்த கண்டம். அது வந்து காற்று இருந்தது, ஆனால் அது வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட மடிப்பு. இதுவாது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்க தெளிவாக தான் இருக்குது. வெளியே எடுத்தாலும் தெரியும். பார்த்துன்னு டயர் வந்துட்டே இருக்கு. டீப் ஓட்டிச்சா? இது ஒரு டீப்பாவது காப்பாற்றி கொடுறா எப்படியாது. டீப் வந்து டயரோட ஒட்டிகிட்டு இருக்கு. இது ஒரு டீப்பாவது மிஸ்ஸாக வந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு உதவும். அதுதான் பையன் மெதுவாக எடுத்துட்டு இருக்கா பையன். பிடிச்சி ஒரு சில பேர் பொசுன்னு இழுப்பாங்க, அப்படியே பிச்சுட்டு தீங்குது. கொஞ்சம் நிதானமாக எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கு. ஏன்னா இது ஒன்று தான் இருக்குது கடைசியாக. அவர் மெதுவாக எடுக்கட்டும். நம்ம இந்த டிஸ்க் இன்னும் சுரண்டவே இல்லை.
ஒரு செட்டு எடுத்து உள்ளே சொருவி போல் நட்டு போட்டேன். அந்த பக்கம் ஒரு டயர் எடுத்துன்னு வந்து மாட்டியாச்சு, உள்ளே சொருகி வச்சிருக்கு. கிரீஸ் போயிட்டுருக்கு. சுத்தமாக கிரீஸோட வாசனையே இருக்கு இல்லையா பொழுது. சரி, அங்கே கிரீஸ் ஓடிட்டுருக்கு, அடிக்கிட்டோம். நம்ம ஏர் ஃபில்டர் கேட்டுவோம். லைலாண்ட் டைப்பாக இது டாட்டா டைப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் மக்களே ஏர் ஃபில்டர் இதுக்கு டாட்டா டைப்பில் வருது. லைலாண்டுக்கு வேறு மாதிரி வரும், இது டாட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு காற்று மட்டும் பிடிச்சி போடும். ஜாயிண்ட்டுக்கு இதில் கிரீஸே இல்லை, தலை பின்ன இப்பலே இல்லை. ஆனால் ரன்னிங்கில் ஒரு சில ரொன்னு சவுண்டு போடுது. நியூ மாடல் தான், ஜாயிண்ட்டு கிரீஸ் இல்லாத எல்லாம் சவுண்டு போடுதே. வண்டியில் கிரீஸே இப்போ தான் மொதல் டைமாக அடிக்குது, அதனால் நல்லா அடிக்கிற கரெக்டாக. எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் பண்ணுறான், சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது, எல்லாம் ஓசிலே பார்த்துட்டு போகிறான். அந்த அளவுக்கு டஸ்ட் ஒன்றும் இல்லை ஏர் ஃபில்டரில். அவ்வளோதான், ஏர் ஃபில்டர் மூடி மாட்டியாச்சு. மீதி இருக்க வீலுக்கு ஏர் செக்கப் மட்டும் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சிடும். வேறு போட்டு டைட்டு வச்சாச்சு, அந்த பக்கமும் வேலை முடிஞ்சுது. கிரீஸும் அடித்தாச்சு, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. வண்டியோட வேலை முடிய போகுது. இதுக்குள்ளே மவுத்து எல்லாம் ஒரு பக்கம் ஓடி போயிட்டுக்குது. செட்டிங்க்கு போட்டவங்க கரெக்டாக போட்டிருக்கணும். நைட் டைமில் செட்டிங் போட்டாங்க அங்கே தூத்துக்குடியில். எவ்வளோ இருக்கு? 150 வச்சு வர்றியா? அந்தாண்ட லாஸ்ட் ஏர் செக்கப் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு டீப் மட்டும் தேரும் லைட்டாக, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் சைடெல்லாம் ஒட்டிடுச்சு, கருப்பாகுது பார்த்தீங்களா, அது எல்லாம் சைடில் ஒட்டிகிட்டு இருந்த இடம். லேப் எடுத்து போட்டிருக்கேன், எமர்ஜென்சிக்கு உதவும். அப்புறமா கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த பேருக்கு அமீர் ஃப்ரண்ட்டுக்கு போட்டியா? ஃப்ரண்ட்டுக்கு ஏர் செக்கப் முடிஞ்சது மக்களே. ரைட்டு, வண்டி வெளியே எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா அங்கே கம்பெனி வண்டி வரும். அனைத்து வேலையும் முடிந்தது மக்களே, வண்டி லோடுக்கு தயாராகி விட்டது. வெளியே கொண்டு போய் நிப்பாட்டுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்குது டீசலு. கையில் ஒரு 1500 ரூபா என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு டீசல் போட்டு நிப்பாட்டிடலாமான்னு பார்க்குறேன்.
டப்புன்னு 2 இன்ச்சு வச்சுருந்தா லோடு ஏற்ற போக முடியாது. சரி பார்ப்போம், பங்குக்கு போவோம் வெளியே. அதுக்கு முடிய எங்கள் அப்பா நிப்பாட்டி வச்சிருந்த இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பில்லு வாங்குற வரைக்கும் இந்த இடத்துல தான் நிப்பாட்டி ஆகணும், வேறு இடம் கிடையாது. வண்டிகள்லாம் லைனாக வந்துனே இருக்குது. வடக்கு நண்பர்கள் முன்னாடி போனா ஓனர் பார்த்தீங்கன்னா டயர் இது பண்ண மாட்டினது எல்லாமே இவங்க செட்லு தான். அது கிரீஸு, ஏர் செக்கப்பு, ஏர் ஃபில்டர் கிளீனிங் எல்லா வேலையும் இங்கே முடிச்சிட்டேன். ஓனரே சொல்லிட்டாரு போல உள்ள கொண்டு விட்டு மாட்டிக்கிட்டாரு போல. வரல, இருந்தாலும் எல்லா வேலையும் இங்கே பார்த்தாச்சு. அதான் மக்கள் இதில் ஒரு கடுப்பு அக்கே திரும்புவோனா என்னது. இதெல்லாம் 12 வீலு 10 வீலு கட் பண்ணி போச்சா திடீர்னு 14 வீலு ஸ்டார்டிங்ல வச்சு நான் என் ஓனர்ட்டே இருந்தது. ஆனால் அதெல்லாம் மூவ்மெண்ட் இல்லை அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் என் ஓனர் வண்டி விற்கும் போதெல்லாம் ஒரு டூல்ஸ் கூட எடுக்கல. அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போகிறவங்ககிட்ட கொடுங்க, எங்கள் வண்டியிலேருந்து அந்த பொருள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாப்புல. அந்த மாதிரி தான் இருக்கணும் மக்களே. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நான் ஒரு உதவும். ஏடே வெளியே வா, நான் பங்கூர்ல தான் போறேன். அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும், வாங்கிட்டு போறவங்களுக்கு நான் உதவும். மேனு டீசலே போறோம். அதுக்கு மாதிரி டீசல் இருக்கா? ஏன்னா கயிறு இருந்ததுன்னா கட்டி வைக்கலாம். சரி இப்போதைக்கு உள்ள போங்க. வண்டியோட வேலை முடிஞ்சது மக்களே. வண்டியை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. லிஃப்ட் ஆக்சல் மட்டும்தான், அதெல்லாம் போய் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுக்கே எங்கள் டிரான்ஸ்போர்ட் ஓனர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவரால் தான் இப்போ வந்து 4 டயர் போட்டு அதை கழட்டி மாட்டினது, ஏர் கிரீஸு எல்லாமே அங்கே ஷெட்டிலே முடிஞ்சது வேலை. கையில் இந்த காசை கொஞ்சம் பற்றி போட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருந்தது. நல்ல வேலை எங்கே ஏலாக்கு அது மாதிரி ஆகிட்டு போதோ அப்படின்னு. பரவாயில்ல, அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி ஓட்டிடலாம், நம்ம வண்டி ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் ஓடும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கீழே போகக்கூடாது. 1.5 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக ஒரு ஃப்ளாட் ரோட்டில் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கும். ஏன்னா 1.5 இன்ச்சு இருந்திருக்குல்ல. இப்போ போட்டேன், 3 இன்ச்சு இருக்குது மொத்தம். இதை வச்சுட்டு என்ன லோடு ஏற்றுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு, ஓகே மக்களே, டயர் போட்டாச்சு. எங்கள் ஓனருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுவோம். ஏன்னா அவர் இல்லைன்னா 4 டயருக்கு காசு அதனால் அரேஞ்ச் பண்ண முடியல. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதால் தான் பண்ணி கொடுத்தாரு. என்ன வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, பரவாயில்ல. அவரால் முடிஞ்சது இத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாருல, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயர் அவங்களே டயர் கடை வச்சுருக்காங்க, எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சுருக்காங்க. சிஎட்லேருந்து 2 வீலர் டயரு, காரு, பஸ்ஸு, லாரி எதுக்கானாலும் டயர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா டயர் வேணும்னா அதில் அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். பங்க்கு நம்ம அவங்களோட பங்கு தான், டிரான்ஸ்போர்ட்டோட பங்கு தான். டீசல் பெட்ரோல் எல்லாம் பக்காவாக இருக்கும். இது எனக்காக போட்டு கொடுத்தாங்கன்னா சொல்ல வரல, நார்மலாகவே நாங்கள் வந்து இந்த குறையில்லை. ஏன்னா இவங்கக்கிட்டே நிறையா வண்டி இருக்குல்ல, அதனால் நம்பி போடலாம். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்கு.
சரி யாருக்குனா என்ன ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. சரி இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்ன லோடு சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பாய்.